குளச்சல் பென்சோல கல்யாணத்துக்கு துணி எடுக்க போயிட்டு கடைக்கு முன்னாடி அடி வச்ச கதை தான் இது. பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. ஜெனியோட கல்யாணத்துக்கு துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம குளச்சல் பென்சோ தான் போயிருந்தோம். ஜெனி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூல் டைம்ல நாங்க 4 பேருமே நல்ல க்ளோஸ். துணி எடுக்கிறதுக்கு ஜெனியை கூட்டிட்டு போன ரீசனே பில்லு கட்ட போறது ஜெனி தான். ஜெனி தான் ஸ்பான்சர்னு சொன்னதும் எடுத்ததெல்லாம் பிராண்டட் தான். ஒருத்தன் 2 டிஷர்ட் எடுத்துருவோம், ஒருத்தன் பார்த்தா 4 ஷர்ட் எடுத்துருவோம். நாங்க மெயினா இங்க வந்ததுக்குன்னா கோட் ஷூட் எடுக்கலான்னு தான். இங்க கோட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்து ஒரு அரை மணி நேரமா எல்லா கலெக்ஷனும் பார்த்தோம். அதில் ஒரு 2-3 கோட்டெல்லாம் செலக்ட் பண்ணோம். அதெல்லாமே நாங்கள் சஜஷன் பார்த்தோம், போட்டு கூடவே பார்த்தோம். ஆனால் ஜெனிக்கு கோட்டு ஷூட்டு பிடிக்கல. கைஸ் எடுத்துட்டு கைஸ் கைஸ் செலிபிரிட்டி சாமி வேற. அதுக்கப்புறம் பிளானை மாற்றி ஜெனி ஆசைப்பட்ட மாதிரியே வேட்டி சட்டை எடுக்கலான்னே முடிவு பண்ணோம். நாங்கள் எடுத்த வேட்டி சட்டையோட அருமை பெருமை எல்லாம் கிளாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடிச்சு திறந்து அடிச்சது செண்டு, அடுத்தது கர்ச்சீப்பு, இடுப்புல வச்சு கேட்ட பெல்ட், போட்டு போடு ரோட்ல போட்டு தடக்காடி சிங்கம் பண்ணிட்டு புற. ஜெனி ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸையே நாங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணோம். இதுதான் நாங்க கல்யாணத்துக்கு எடுத்திருக்க ட்ரெஸ். சட்டை டைட்டா இருக்கும், வேட்டி கரெக்டா இருக்கும். எல்லாரும் அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து ஃபிட் செக் பண்ணி தான் ட்ரெஸ்ஸையே கன்ஃபார்ம் பண்ணோம். வேட்டி சட்டை உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டு போங்க. அப்புறம் எப்பவும் போல பில்லை பார்த்து தலையில அடிச்சுட்டு ஜெனியை பில்லை பே பண்ணா ஒவ்வொருத்தங்களோட ட்ரெஸ்ஸை தனித்தனியா பேக் பண்ணிட்டு ஜெனியை ஏதோ கொடைவிழல் மாதிரி அவ கையாலேயே கல்யாண ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். யாழு கழுத வயசாகியும் கல்யாணமே ஆகாம எங்களை மாதிரி உங்க கேங்லையும் கண்டிப்பா ஒருத்தவங்க சுத்திட்டு திரிவாங்க. அவங்க ஐடியா கமெண்ட்ல டேக் பண்ணுங்க.